நீங்க செய்யும் காரியம் கைகூடி வரணுமா? மார்க் 9:23. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அசுத்தாவை பிடித்தவனுடைய தகப்பனுக்கும் விசுவாசம் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களுக்கும் விசுவாசம் இல்லை. எனவே அந்த பிசாசு அவனை விட்டு போகவில்லை. ஆனால் அவர் தகப்பனோ எனக்கு விசுவாசத்தை தாரும் என்று கண்ணீரோடு கதறின போது கர்த்தர் 2 அற்புதம் செய்தார். ஒன்று, தகப்பனுக்கு விசுவாசம் கொடுத்தார். 2வது, மகனையும் பூரணமாய் சுகப்படுத்தினார். அந்த கிராமத்துல விசுவாசம் இல்லை, அதனால என்னால் அற்புதம் செய்ய முடியாது என்று கர்த்தர் சொல்கிறார். நாம் விசுவாசி என்று சொல்லிக்கொண்டு விசுவாசம் இல்லாமல் இருந்தால் எப்படி? தேவ வசனத்தின் மூலமாக நம் விசுவாசத்தை வளர்த்து கொள்ளவும், அது இல்லாத பட்சத்தில் தேவனிடத்தில் கெஞ்சி அதை பெற்றுக் கொள்ளும் போது நாம் நினைக்கும் காரியங்கள் கைகூடி வருங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர், என் காரியங்கள் கைகூட தேவையான விசுவாசத்தை எனக்கு தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.